ஜெய் குருதேவ். சுமார் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்ரா கிட்ட ஒரு கிராமத்தில் ஒருத்தர் காயத்ரி சாதனை பண்ணியிருந்தார். அப்போ 8 வயசில் அவருக்கு பூனல் போட்டா. தினம் 5 மாலை. அவருக்கு அதை பற்றி அங்கன்யாசம் கரண்யாசம் அது இது எதுவுமே தெரியாது. ஆனால் 8 வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் தினம் 5 மாலை அது மட்டும் கரெக்டாக பண்ணியிருந்தார். ஒரு 16 வயசு ஆன அப்புறம் ஒரு வசந்த பஞ்சமி அன்னைக்கு அவர் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ரொம்ப பிரகாசமான ஒரு வெளிச்சம் வந்தது அவர் கண்ணுக்கு எத்தாப்பில். அந்த கண்ணுக்கு எத்தாப்பில் ஒரு உருவமும் தெரிஞ்சது. அப்போ அவர் சொன்னார், நீ பயப்படாத, உனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ரொம்ப அநேக ஜென்மத்திலேருந்து உனக்கு துணையாக வந்துட்டுருக்கேன், அது உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதுவரைக்கும் என்னென்ன ஜென்மம் எடுத்தார் அப்படிங்கிறத அவருக்கு கண் முன்னாடி திருஷ்யமாக காட்டினார். இந்த ஜென்மத்தில் நீ என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறதையும் சொன்னார் அவர். காயத்ரி 24 லட்சம் செய்யணும், அது மாதிரி 24 டைம் செய்யணும். ஒரு இயர் செய்யறதுக்கு 24 லட்சம் ஜபம் பண்ணணும். 8.5 லட்சம் ஜபம் பண்ணினா மந்திரம் சித்திக்கும். அதே மாதிரி 24 லட்சம் ஆறுதான் 24 வருஷம் செஞ்சார் அவர். கிட்டத்தட்ட 6 கோடி ஜபம் சாதனை பண்ணியிருக்கார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இவ்வளோ காயத்ரி பற்றி சொல்கிறார் அப்படின்னா அவர் என்னென்ன சாதனை பண்ணினார் நமக்கு சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன மாதிரி ஒரு தகுதி இருக்குங்கிறது மனுஷாளுக்கு சொல்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறது. அவரோட ஆகாரம் என்ன அப்படின்னா, பசுவுக்கு ஒரு 5 பிடி கையால் 5 பிடி கோதுமை கொடுப்பேன். அந்த பசு அந்த கோதுமையை சாப்பிட்டுட்டு சாணத்தில் வருது இல்லை கொஞ்சம் கோதுமை, அந்த சாணத்தில் வர கோதுமையை எடுத்து அலம்பி அதை அவரே இதில் அந்த இது மாதிரி அரைப்பால, நம்ம பூர்வ காலத்தெல்லாம் உப்புமாக்கெல்லாம் உடச்சி அரைப்பால, அது மாதிரி அரைச்சி அதில் 3 ரொட்டியோ 4 ரொட்டியோ எத்தனை வருதோ அதை தான் சாப்பிட்டுருந்தார் அவர். வேறு எதுவுமே கிடையாது. அந்த பசும்பாலை சாப்பிட்டார், பசுவோட பசும்பாலை சாப்பிட்டார். அவர் இதெல்லாம் செஞ்சுட்டு நம்மளான்னா சாதாரண மனுஷன் என்ன பண்ணுவோம், நான் அனுஷ்டானம் நான் இது பண்ணுறேன்னா இது எனக்கு உடம்பு முடியலையா அப்படின்னு நினச்சிப்போம். ஒரு நாளைக்கு அவர் 7 மணி நேரம் ஜபம் பண்ணார். 7 மணி நேரம் ஜபம் பண்ணி இந்த ஆகாரமும் சாப்பிட்டு ஒரு நாளைக்கு 80 பேஜஸ் புக்கு படித்தார். 80 பேஜஸ் புக்கும் என்ன நாவல்லாம் கிடையாது, வேதாந்தம், உபனிஷத்தம், அப்புறம் அமெரிக்காவில் இருக்கிற ஃபிலாசபி, இங்கிலாண்டில் இருக்கிற ஃபிலாசபி எல்லாம் படித்தார். அதே சமயத்தில் சுதந்திர போராட்டம் நடந்ததே அதுலேயும் அவர் கலந்துட்டார். அவரும் மதன மோகன மாளவியாவோட சேர்ந்து நிறைய பண்ணியிருக்கார். மதன மோகன மாளவியாவும் பெரிய காயத்ரி சாதகர் தான். பனாரஸ் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறதுக்கு அவர் 1,25 லட்சம் காயத்ரி செஞ்சு காயத்ரி ஜபம் பண்ணிட்டும் அதை ஆரம்பிச்சிருக்கா. அப்போ வச்ச செடி இப்பயும் இருக்குது, இன்னும் பச்சையாகவே இருக்குது. மதுராவில் சகசரகுண்டி காயத்ரி யஜ்யம் பண்ணினார் ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா. இந்த காயத்ரி ஜபம் பண்ணினது எல்லாமே ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியாங்கிறவரை பற்றி தான் நம்ம இதை பற்றி சொல்கிறோம். நம்ம ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா பண்ணின சாதனையை நினைவு தினம் படுத்திக்கணும். அதை மனசில் நிறுத்திண்டா கண்டிப்பாக அட்லீஸ்ட்டு 5 மாலை ஜபம் நம்மளால் பண்ண முடியுங்கிறது சொல்கிறதுக்காக தான் இத்தனையும் சொல்லியிருக்கு, அவர் சொல்லியிருக்கார். இதோட அவரோட இதுவையும் அனுப்புகிறேன்.
ஜெய் குருதேவ்.